Hello guys, welcome to Ria Max. Dear 10th standard students, நாம இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1 உடைய 6th sum பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? Let a which is equal to x belongs to whole number. ஓகேவா? x is less than 2, b which is equal to x belongs to n, 1 is less than x less than or equal to 4, c which is equal to 3,5 நம்பர் கொடுத்தாச்சு. அவங்க ஒரு ஃபஸ்ட் சப்டிவிஷனில் a cross b union c which is equal to a cross b union a cross c LHS RHS மெத்தட் வச்சு தான் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம் இந்த சம்மை. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ வேல்யூ எப்படி? அவங்க எக்ஸஸ் பிலாங்ஸ் டு அ ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? எக்ஸஸ் லெஸ் தென் 2 ஹோல் நம்பர்னால் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். லெஸ் தென் 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் போடணும். அப்போனா 0,1 which is a a வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் பி வேல்யூக்கு 1 is less than xன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 வராது. 1 is less than or equal to கொடுத்துருந்தா மட்டும்தான் 1 வரும். ஓகேவா? அப்போ 1 வராது. 1க்கு அடுத்த வேல்யூ 2, 3, 4 வரும். ஏன் வரும்னா அவங்க லெஸ் தென் கீழே ஈக்குவல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் கொடுத்துருந்ததுனால 4 வேல்யூ வரும். ஸோ b which is equal to 2, 3, 4. c which is equal to அவங்களே வந்து எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க 3,5ன்னு சொல்லிட்டு. ஸோ 3,5. ஓகேவா? டு ப்ரூவில் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? இந்த சப்டிவிஷனில் கொடுத்துருக்க இந்த வேல்யூ தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? LHS பண்ணும். LHS இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க a cross b union c தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்க b union c பண்ண போகிறோம். b union c b வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன் போட்டு c வேல்யூ எழுதியாச்சு. யூனியன்னா என்ன? 2 டைம்ஸ் வர வேல்யூவை 1 டைமும் 1 டைம் வர வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ 2, 3, 4 இங்கே ஆல்ரெடி 3 வந்துருச்சு. ஸோ 5 மட்டும் எழுதிக்கிறோம். ஓகேவா? b union c பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு a cross b union c பண்ண போகிறோம். a cross b union cனா 0, 0,2, 0,3, 0,4, 0,5. நெக்ஸ்ட் ஆர்டர் பேர் எது? 1ஆ? 1லேருந்து பண்ணுங்கள். 1,2, 1,3, 1,4, 1,5. அவ்வளோதாம்மா. a cross b union c கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை ஈக்குவேஷன் 1ஆக வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இங்கே பாருங்கள், இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 4 இருக்குது. 2 4s are 8. ஸோ 8 இருக்கான்னு ஒரு மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 8 இருந்துச்சுன்னா இட்ஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். LHS கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ RHS பண்ணலாம். இப்போ RHS பார்க்கலாமா? RHSல a cross b யூனியன் a cross c பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்க a cross b முதல்ல பண்ண போகிறோம். ஸோ a cross b எழுதியாச்சு. ஏவோட வேல்யூ 0,1, பியோட வேல்யூ 2, 3, 4. செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 0,2, 0,3, 0,4. நெக்ஸ்ட்டு 1,2, 1,3, 1,4. ஓகேவா? a cross b பண்ணியாச்சு. இப்போ a cross c பண்ணுங்கள். a cross c which is equal to 0,1 a வேல்யூ cross c வேல்யூ 3,5, 0,3, 0,5. நெக்ஸ்ட்டு 1,3, 1,5. a cross c பண்ணியாச்சு. இப்போ a cross b உடைய வந்த வேல்யூவும் a cross c க்கு வந்த வேல்யூவையும் யூனியன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம்? செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. 0,2 a cross b வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. நெக்ஸ்ட்டு யூனியன் a cross c வேல்யூ எழுதிக்கோங்க. 0,3, 0,5, 1,3, 1,5. ஓகேவா? யூனியன் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் வந்த வேல்யூவை 1 டைமும் 1 டைம் இருக்க வேல்யூவை அப்படியேவும் எழுதிக்கணும். எப்படி பண்ணலாம்? 0,2 ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 0,3 இருக்குது, 0,4, இங்கே 0,5 இருக்குது பாருங்கள் a cross cயில். நெக்ஸ்ட்டு அதோட அவ்வளோ வேல்யூ. அப்போ நெக்ஸ்ட்டு 1,2, 1,3, 1,4, a cross cயில் இருக்க பாருங்கள் 1,5. ஓகேவா? which is equation number 2. இப்போ equation number 1 and 2 சேமாக இருக்கான்னு பாருங்கள். இதுலேயும் 02, 03, 04, 05 இருக்குது. 12, 13, 14, 15 இருக்குது. equation number 1லையுமே நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? 02, 03, 04, 05, 1,2, 1,3, 1,4, 1,5 கிடச்சிது. ஸோ equation number 1 and 2 which is the same. ஸோ 1 which is equal to 2. LHS which is equal to RHS.
hence proved. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த அதே சம இன்டர்செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? அதே தான். A which is equal to ஹோல் நம்பராக இருக்கிறதுனால 0,1 வரைக்கும் எடுத்தாச்சு. B which is equal to 2, 3, 4. C which is equal to 3,5. LHSல என்ன கொடுத்துருக்காங்க? A cross B இன்டர்செக்ஷன் C கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்க B இன்டர்செக்ஷன் Cயை முதல்ல பண்ண போகிறோம். ஸோ B இன்டர்செக்ஷன் C பண்ணும்போது Bயோட வேல்யூ 2, 3, 4. Cயோட வேல்யூ 3,5. ஸோ இன்டர்செக்ஷன் போட்டு அந்த வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன்னா என்ன? ரெண்டு வேல்யூலையும் சேமாக இருக்க அந்த வேல்யூ மட்டும்தான் இன்டர்செக்ஷன் பண்ணும்போது எடுத்து எழுதணுமே. அப்போது இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. மற்ற எந்த வேல்யூமே சேமாக இல்லை. ஸோ 3 மட்டும் எடுத்து எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு A cross B இன்டர்செக்ஷன் C. A crossன்னும் போது A வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. B இன்டர்செக்ஷன் Cயில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 3. ஸோ 3 எடுத்து எழுதியாச்சு. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 0,3 0,1 ரெண்டு வேல்யூ தான். ஸோ இங்கே ரெண்டு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ 2 1s are 2, 2 வேல்யூஸ் கரெக்டாக வந்துருச்சு. விச் இஸ் அ ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ RHS சைட் பார்க்கலாமா? RHSல என்ன பண்ணணும்? A cross B இன்டர்செக்ஷன் A cross C பண்ணணும். பண்ணுங்க. A cross Bயோட வேல்யூ, Aவோட வேல்யூ 0,1, cross Bயோட வேல்யூ 2, 3, 4. 0,2 0,3 0,4. நெக்ஸ்ட்டு 1,2 1,3 தென் 1,4. நெக்ஸ்ட் A cross C பண்ண போகிறோமா? A cross Cயில் Aவோட வேல்யூ 0,1, Cயோட வேல்யூ 3,5. 0,3 0,5 1,3 and then 1,5. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்? A cross B இன்டர்செக்ஷன் A cross C பண்ண போகிறோம். A cross Bயோட வேல்யூவையும் இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டுட்டு A cross Cயோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்க வேல்யூஸ் மட்டும் எழுதணும். சேமாக இருக்கிறது என்ன? நான் ஆல்ரெடி ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். 0,3 நெக்ஸ்ட்டு 1,3 தான் ஆன்சர். 0,3 1,3 which is the equation number 2. Then equation number 1 equation number 2 சேமாக இருக்குது. ஸோ LHS which is equal to RHS. Sum completed. Hence proved. Is it clear now? ஓகே, சிக்ஸ்த்து சம்மில் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? A union B cross C which is equal to A cross C union B cross C. Same as A value, B value, C value same அதே வேல்யூ தான். LHS which is equal to A union B cross C பார்க்க போகிறோம். ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூ A union B, முதல்ல அதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். A வேல்யூ எழுதியாச்சு, யூனியன் போட்டுட்டு B வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன்னா என்ன? 2 டைம்ஸ் இருக்க வேல்யூவை 1 டைமும் 1 டைம் இருக்க வேல்யூ அப்படியே எடுத்து எழுதணுமா? இங்கே எதுவுமே வந்து 2 டைம்ஸ் வேல்யூ வரவே இல்லை. 0 1 2 3 4 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. 0 1 2 3 4ன்னு சொல்லிட்டு இப்போ A யூனியன் B கிராஸ் C பண்ண போகிறோம். A யூனியன் Bக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. கிராஸ் சிம்பிள் போட்டு Cயோட வேல்யூ 3,5. ஸோ 3,5 எடுத்து எழுதிட்டோம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 0,3 0,5 நெக்ஸ்ட்டு 1,3 1,5 நெக்ஸ்ட்டு 2,3 2,5 3,3 and then 3,5. Last value 4,3 and 4,5 which is a equation number 1. இப்போ RHS பார்க்கலாமா? RHS என்ன பண்ணணும்? A cross C யூனியன் B cross C பண்ணோம்னா RHS வேல்யூ வரும். A cross C யோட வேல்யூ என்ன? 0,1. A வேல்யூ 0,1 cross C வேல்யூ 3,5 போடுங்க. 0,3 0,5 1,3 and then 1,5. Next B cross C now B யோட வேல்யூ 2 3 4, C யோட வேல்யூ 3,5 2,3 2,5 3,3
3, 5, 4, 3, 4, 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை யூனியன் பண்ண போகிறோம். A cross C யூனியன் B cross C. A cross C கண்டுபிடிச்ச வேல்யூ யூனியன் சிம்பிள் போட்டு B cross Cக்கு கண்டுபிடிக்கிற அதே வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. எதுவுமே ரிப்பீட்டடாக வரவே இல்லை. ஸோ எல்லா வேல்யூமே நம்ம எழுதணும். ஓகேவா? எழுதுங்க. 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5, which is the equation number 2. Equation number 1 equation number 2 same இருக்குது. So 1 which is equal to 2 LHS which is equal to RHS, hence proved. Now is it clear guys? Next 7th sum next video la paakalam. Thanks for watching.